ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் கொடுத்த ஆதரவால் இப்போ நம்ம பையன் சேனல் 500K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கு. அண்ட் மேலும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவை தொடர்ந்து இன்னொரு சேனல் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பொண்ணுங்க. ஸோ இது பொண்ணுங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நம்ம பையனுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை நீங்கள் இதுக்கும் கொடுப்பீங்க, நம்ம பொண்ணுங்க சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அதுக்கும் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. ஏய் சந்திரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை நிஜம். சரி வா, மேலே போகலாம். மதன் மேலே தான் இருக்கான். நான் இப்போ தான் பார்த்து பேசுகிறேன் தான், நீ போய் பேசிப்போ, நான் அப்புறம் வரேன். சரி முதல்ல சொல்லு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? எங்கள் அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன சந்திரா சொல்கிற? ஆமாம் நிஜம், எப்படி தெரிஞ்சுன்னே தெரியல. சரி நீ மதன்கிட்ட ஃபர்ஸ்ட் இது சொன்னியா? சரி வா, முதல்ல மதன்கிட்ட போய் பேசலாம். இல்லை நிஜம், வேணாம். மதன்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம். ஏன் மதன்கிட்ட ஏன் சொல்ல வேணாம்னு சொல்கிற? ஹலோ மக்களே, நீங்கள் கிரிக்கெட் லவரா? கிரிக்கெட் லவருக்காகவே ஒரு ஃப்ரீ வெப்சைட் இருக்குங்க. அதுதான் கிரிகாசா. கிரிகாசா கிரிக்கெட்டோட சேர்த்து ஃபுட்பால், டென்னிஸ், கபடி இது எல்லா கேம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். கிரிகாசால உங்களால் ஃப்ரீயாக எல்லா மேட்சஸும் லைவ்ல பார்க்க முடியும். அதே சமயம் லைவ் ஸ்கோர்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பின்ஸும் அண்ட் ஜாயினிங் போனஸும் கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரீங்க. சைன் அப் பண்ணுற எல்லாருக்குமே இது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி விளையாடி ஜெயிக்கிற எல்லா கேமுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதில் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இதுல 3000+ கேம்ஸும் இருக்கு. மோஸ்ட் ட்ரெண்டிங் அண்ட் ஈஸி வின்னிங் லைவ் கேம்ஸ் இருக்குங்க. இதுல நீங்க ஹை குவாலிட்டி கேமிங்கை விளையாடி அண்ட் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் வின்னிங். அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம கிரிகாசால டெபாசிட் பண்றதும் வித்ட்ரா பண்றதும் சும்மா லைட்னிங் ஸ்பீட், அதாவது தோனியோட ஸ்டெம்பிங் ஸ்பீட் அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, இதுல இமிடியேட் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட்ஸ் ஏர்செல் ஃப்ரீ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இவங்க ஆட்டோ டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டியும் இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேட் பண்றீங்க, உடனே கிரிகாசால லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே சைன் அப் பண்றது மூலியமா அன்லிமிட்டெட் போனஸ் கிடைக்கும். அண்ட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க எது லேட் பண்றீங்க? உடனே ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. என்ன சந்திரா சொல்ற? மதன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன் நிஜம். லூசா சந்திரா நீ? இங்கே பாரு சந்திரா, எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. மதன் மாதிரி பையன்லாம் உன் லைஃப்பில் கிடைக்க மாட்டான். கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. நான் விரும்புகிற ஒரு பையன் என்னை விரும்புகிறான்னு சொல்லியும் ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமை. நீயும் மதனை விரும்புறியா? ஆமாம். அப்போ என்ன சந்திரா உனக்கு பிரச்சனை? ஓகே சொல்ல வேண்டியதானே? உனக்கு சொன்னால் புரியாது நிஜம், விடு. இங்கே பாரு சந்திரா, நான் பேசுறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். ஒரு திருநங்கையா ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது சும்மா கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. நீ மட்டும் இந்த லவ்வுக்கு ஓகே சொல்லி மதனை கல்யாணம் பண்ணிட்டனா உங்கள் திருநங்கை கம்யூனிட்டிக்கு நீ நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருப்ப. உங்களை பார்த்து நிறைய பசங்க திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க. நீ என்ன நினச்சிருக்க நிஜோ? நீ இல்லை, எல்லாருமே அப்படி தான் நினச்சிருக்காங்க. எங்களை மாதிரி திருநங்கைகளோட அதிகபட்ச வெற்றியே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி காட்டுறதா? கிடையாது நிஜோ. இந்த சமுதாயத்தில் எல்லா துறையிலையும் எங்களை மாதிரி திருநங்கைங்க கால் பதிக்கணும். எங்களுக்கும் எல்லாரையும் போல் சராசரியான வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்காகவே நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சாதிச்சு காட்டணும். அதுதான் எங்களுடைய அதிகபட்ச வெற்றியே. இது இல்லை நிஜோ. புரியுது சந்திரா, ஆனால் உண்மையிலே இது உனக்கு புரிஞ்சா நீ அதை பற்றி பேச மாட்ட. ஆனால் இதை மதனுக்கு எடுத்து சொன்னியா? இல்லை, அவன் கண்டிப்பாக என்னை பேசி சமாதானப்படுத்திடுவான். சொல்லப்போனால் என்னையும் மீறி மதனை கட்டி பிடிச்சி அழுந்துட்டுருப்பேன். அதனால தான் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சந்திரா, சத்தியமாக இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பாவை பாரு. சரிடா, நான் வரேன்.
வீசும்போதும் வேகம் தொடங்கும் காற்றோடு சாரிப்பா, உங்ககிட்ட நானே சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கே நீங்கள் என்னை ஏற்றுக்காமல் ஒதுக்கிடுவீங்களான்னு தான்ப்பா மறைச்சேன். ஒவ்வொரு வாட்டி உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் நான் தான் உங்கள் பையன் சந்துருன்னு கத்தி சொல்லணும் போல இருக்கும்பா. நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன்ப்பா இந்த நிலைமை? இதுக்கு நான் பேசாமல் பிறக்கும் போதே செத்து போயிருக்கலாம்லப்பா. அப்பா, நான் கடைசியாக கேட்குறது ஒன்றே ஒன்று தான்ப்பா. என்னை தயவு செஞ்சு திட்டம் மட்டும் செய்யாதீங்கப்பா. உங்கள் கூட பேசினா போதும் தான் எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன்ப்பா. நீ போயிடுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுங்க, நான் போயிடுறேன். ஆனால் திட்டம் மட்டும் செய்யாதீங்கப்பா. தந்தை மகன் உறவை அறுத்து உன்னோடு வரட்டுமா? ஒரு தலைமுறையின் கனவை நான் உடைத்து விடட்டுமா? என் வெற்றி என்பதை குழி தோண்டி புதைத்து விடட்டுமா? உன் காதலுக்கு என் வாழ்வை பலி கொடுக்கட்டுமா? ஒரு வார்த்தை சொல்லி என் வாழ்வை மீட்டு போ. நீ மறுத்தாலும் என் காதல் காத்திருக்கும் போ. இதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேம்மா. ஆனால் நீ பேசி மதன் மனசை மாற்றணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன். ஏற்கனவே எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இப்படி வந்து பிறந்திருக்கோம். உன்னை உன் மாமங்கிட்டேருந்து பிரித்து அந்த பாவத்தையும் நான் சுமக்க விரும்பலை. அது மட்டும் இல்லைம்மா, என் லட்சியத்துக்கு மதனோ இல்லை எங்கள் லவ்வோ எந்த வகையிலையும் தடையாக இருந்துடக்கூடாது. ஆல் த பெஸ்ட். மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீ வேணா என்ன லவ் பண்ணாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மை. கண்டிப்பா என்னோட லவ் உன்னை என்கிட்ட சேர்த்து வைக்கும். எனக்கு புரியுது மாமா. சந்திரா உங்களை வேணான்னு சொன்னது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
அனு, அவள் என்னை சும்மாலாம் வேணான்னு சொல்லலை. அவளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தடையாக இருந்திருக்கேன். அதனால் மட்டும்தான் என்ன வேணான்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அவளுக்கும் என்ன பிடிக்குன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லைம்மா, என் லட்சத்துக்கு மதனோ இல்லை எங்கள் லவ்வோ எந்த வகையிலையும் தடையாக இருந்துடக்கூடாது. சரி, அதை விடுங்க மாமா. I love you, மாமா.